ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. இன்னைக்கு ஆதிரனோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. அந்த vlog தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து எனக்கு தான் ஒரே பதட்டம். சொல்லப்போனால் நைட்லேருந்தே நான் ஒழுங்காகவே தூங்கலை. ஒரே அவன் நினப்பாவே இருந்துச்சு. ஸ்கூலில் போய் எப்படி இருக்க போகிறான் வைக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரின்னு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பாலெல்லாம் காய்ச்சி வைப்போம் எந்திரிக்க முன்னால் அப்படின்ட்டு அவன் தூங்கிட்டே தான் இருந்தான். பால்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணுவோன்ட்டு அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 பேருக்கு வைக்கணும். அது எனக்கு ஒரே சந்தோஷம். 2 லஞ்ச் பாக்ஸ் நம்ம வைக்கிறோம் அன்றைக்கி அப்படின்ட்டு. கொஞ்சமாக இட்லி வச்சு அதை வந்து மசாலா இட்லி பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் கொஞ்சம் மாம்பழம் இருந்துச்சு, அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கூல் வந்து இவங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூனோட முடிஞ்சிடும். மூத்த பையனுக்கு வந்து 1:00 அவன் வீட்டுக்கு வந்துடுவான். இவன் சின்னவனுக்கு வந்து 11:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவான். அதனால சரி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாவது கொடுத்து விட்ருவோம் அப்படின்ட்டு. வேறு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவனுக்கு சாப்பிட மாட்டானுங்க. இதுனா அப்படியே ஸ்பூன் தள்ளி சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துக்கிடுவானுங்கன்ட்டு 2த்துக்கும் பேக் பண்ணியாச்சு. இங்கே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நமக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்கும். 3rd ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 மணி 3 மணி அந்த டைம்லேயே ஸ்கூல் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 3 மணி தான், அதுக்கு மேலே ஸ்கூல் வந்து இருக்காது. நானே மூத்த பையனை வந்து 9:00 கிளப்பி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க ஜாலியாக போயிட்டாங்க. 2வது சரி இவனை வந்து கிளப்போன்ட்டு பார்த்தா இவன் வந்து எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே தான் இருந்தான். வழக்கமாக எழுப்பியே விட மாட்டேன், சின்ன பிள்ளையிலேருந்து அப்படியே பழகியாச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் எழுப்பி விட்டாச்சு. எழுப்பிவிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னேன். அந்த அன்றைக்கி அவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவனுக்கு கண்ணே திறக்க முடியல, ஒரே சோஃபாவில் படுத்தாச்சு. 2வது நம்மளாம் 5 வயசில் தான் ஸ்கூலுக்கு போனோம். இதுக்கு பாவம் 3 வயசு 2.25 வயசுலேயே கொண்டு விட வேண்டியது இருக்குது. அன்றைக்கி உங்கள் அப்பா வந்து கிளப்பி விட்டாங்க. ஜாலியாக தான் கிளம்புனான். ஆனால் போக போக கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக ஸ்டார்ட் ஆகிட்டு. காலையிலேயே கொஞ்சம் வெறும் வயித்துல அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பனானா மட்டும் பிச்சு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். அந்த பனானா ஊட்டுறக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு. அவ்வளோ மெதுவாக. எப்பயும் பனானாவை அவனே உரித்து சாப்பிட்ருவான். இன்றைக்கி இந்த விளையாட்டு பண்ணிட்டான். பையன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் பொறுமை இழந்துட்டு டைம் வேறு ஆகிட்டு. 9:30 ஸ்கூலுக்கு 9:40 ஆயிடுச்சு. அவங்க இன்னும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு அந்த அன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்புன்ட்டு கிளம்பிட்டோம். டைம் ஆக எனக்கு தான் ஒரே படபடப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து தமிழில் இருக்கும், நம்ம வீட்டில் தமிழ்லேயே பேசியாச்சு. அவனுக்கு வந்து ஒரு வேர்டு கூட நான் ஹிந்தியில் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. இங்கே வந்து மேமு கூட உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசுவாங்க. எனக்கு அந்த ஒன்று தான் கவலையாக இருந்தது. இவன் எப்படி மேம்கிட்ட வந்து எதுனாலும் பேசுவான், பக்கத்தில் உள்ள சின்ன பிள்ளைகிட்ட ஏதாவது பேசுவான், என்ன பேசணுன்னா எப்படி பேசுவான், அந்த எண்ணம் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இருந்தாலும் ஒரு 2-3 வார்த்தை சொல்லி கொடுத்தேன். தண்ணி வேணும், அப்புறம் உட்காருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்தினா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். திருப்பி சொன்னான். சரி பிழைச்சிக்கிடுவான் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி விட்டாச்சு. இதுதான் ஸ்கூல் காரிடார். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஸ்கூலு. ஃபஸ்ட்டு டே வந்து மீட்டிங் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, பேரண்ட்ஸ் கூட இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் கூட உட்காந்துருந்தோம். மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லாத்துக்கும் சாக்லேட் வந்து பிரின்ஸிபலும் உங்கள் கிளாஸ் மேமும் கொடுத்தாங்க. அந்த அன்றைக்கி சோகமாகவே தான் இருந்தான் கொஞ்சம். சாக்லேட்டை வாங்கிட்டு ஒரு பாப்பா லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிச்சு. அந்த அன்றைக்கி கிளாஸ் ரூமில் எல்லாருமே லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே காமெடி ஆகிட்டு. அந்த அன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உடனே எங்கள் கூடவே அனுப்பி விட்டாங்க. நான் சரி மீட்டிங் முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வைப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். என் கூடயே அனுப்பிட்டாங்க. சரி நமக்கு 2வது நாள் தான் தெரியும் எப்படி அழுவானா என்ன. இன்றைக்கி நம்ம கூட இருந்தோம் அதனால் அழலைன்னு பார்த்தேன். 2வது நாளும் பார்த்தா அழவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எப்பா சாமி இது போதும்டா அப்படின்ட்டு. ஸ்கூலில் எப்படி இருந்ததுடா, நல்லா என்ஜாய் பண்ணியேன்னு கேட்டேன். டிவி இருந்ததுமா, டிவி போட்டாங்க, நான் டிவி பார்த்தேன்னா. சரி சந்தோஷம், அப்படியே இருடா அழாமே இருடா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாயிட்டு. அவ்வளோதான் மக்களே. இது வந்து ரொம்ப ஒரு மெமரபுளான டே. இது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத டேயாக இருந்தது எனக்கு இன்றைக்கி. ஓகே மக்களே, பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம்.